ரேபிஸ் ரோட்டில் நிறைய நாய்கள் நிறைய நிற்கி. ஸோ எல்லாருமே ஒர்க்குக்கு போவீங்க, பார்த்து போங்க. அப்படி யாருக்காவது நாய் கடிச்சுன்னா, இது ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. நாய் கடித்து ஒரு 21 வயது பெண் இறந்திருக்காங்க அப்படின்னு. இவங்க எல்லா டோஸ் வேக்சினேஷனும் எடுத்திருக்காங்க. 5 ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன்ஸையும் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய காரணங்கள் இருக்குது. முதல் காரணம், காயம் மிக விரைவாக தைக்கப்பட்டது. அதாவது நாய் கடித்ததுக்கப்புறம் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணாமல் காயத்தை நம்ம தைத்தால் வைரஸ் அந்த காயத்துக்குள்ளாடி இருந்துடும். ஸோ அது மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, குளிர் சங்கிலி அப்படின்னா கோல்டு செயின்னு சொல்லுவாங்க. ரேபிஸ் தடுப்பூசிகள் குறிப்பிட்ட வெப்பநிலையில் மட்டுமே பாதுகாக்க வேண்டும். அதிக வெப்பம் அல்லது உறைநிலை ரொம்ப ஃப்ரீசிங் தடுப்பூசியில் செயல்திறனை பாதிக்கலாம். பல மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளில் குளிர் சங்கிலி பராமரிப்பில் குறைபாடுகள் இருக்கக்கூடும். எனவே எல்லா இடங்களிலும் வெப்பநிலையை முறையாக கண்காணிக்க வேண்டும். மூணாவது பார்த்திங்கன்னா, ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் அப்படின்னா என்னென்னா, முதல் RIG சீரம் ஊசி கடித்த காயத்தில் உள்ளேயும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் செலுத்தப்பட வேண்டும். கையில் மட்டும் ஊசி போடுவது போதுமானதல்ல. ஏனெனில் வைரஸ் முதலில் காயத்தில்தான் இருக்கும். அங்கேயே அதை செயலிழக்க செய்ய வேண்டும். நாலாவது, காயங்களை நம்ம கரெக்டாக கழுவலை அப்படின்னாலும் நம்ம லைஃபுக்கு ரிஸ்க்கு தான். காயம் சரியாக கழுவப்படவில்லை என்றால் நாய் கடித்த உடனேயே செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் காயத்தை சோப்பும் ஓடும் நீரும் கொண்டு தொடர்ந்து 15 நிமிடங்கள் நன்கு கழுவுவதாகும். இதன் மூலம் வைரஸின் பெரும் பகுதி நீக்கப்படும். ஆனால் பலர் இதை செய்ய தவறுகிறார்கள். சில மருத்துவமனைகளிலும் கூட இது புறக்கணிக்கப்படுகிறது. அஞ்சாவது பார்த்திங்கன்னா, வேக்சின் given in the wrong place. தடுப்பூசி தவறான இடத்தில் செலுத்தப்பட்டது. ரேபிஸ் தடுப்பூசியை ஒருபோதும் பட்டக்ஸில் செலுத்தக்கூடாது. அது மேல் கையில் டெல்டாய்டு தசையில் செலுத்தப்பட வேண்டும். தவறான இடத்தில் செலுத்தினால் போதுமான பாதுகாப்பு கிடைக்காமல் போகலாம். ஆறாவது, வெரி சிவியர் பைட், ரொம்ப நல்லா கடிக்கிறது, ஆழ்ந்து கடிக்கிறது, மிகவும் தீவிரமான நாய்க்கடி. சில நாய்கள் உடலுக்குள் மிக அதிக அளவில் வைரஸை செலுத்தக்கூடும். குறிப்பாக அதே நாய் ஒரே நாளில் பலரை கடித்திருந்தால் இத்தகைய சம்பவங்கள் மிகவும் ஆபத்தானவையாக கருதப்படுகின்றன. இவற்றிற்கு கூடுதல் கவனத்துடன் சிகிச்சை அளிக்க வேண்டும். அடுத்தது, மிஸ்ஸிங் டோசஸ் ஆர் ராங் டைமிங். நீங்கள் டோஸை வேக்சினேஷன் போடும்போது கரெக்டாக அந்த டோசஸ் அந்த டைமிங் கரெக்டாக போடணும். தடுப்பூசி தவணைகள் தவறுதல் அல்லது தாமதமாக எடுத்துக்கொள்ளுதல். ரேபிஸ் தடுப்பூசியின் அனைத்து 5 தவணைகளும் மருத்துவர் குறிப்பிட்ட சரியான நாட்களில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு தவணை கூட தாமதமாகவோ அல்லது தவற விட்டாலோ பாதுகாப்பில் ஆபத்தான இடைவெளி உருவாகலாம். எந்த தவணையையும் தவற விடவே கூடாது அல்லது ஒத்திவைக்கக்கூடாது. எட்டாவது, மிஸ்ட் ஸ்மால் வூண்ட்ஸ். சின்ன சின்ன காயங்களை நம்ம ஸ்கிப் பண்ணுறது, கண்டுக்க மாட்டோம். சிறிய காயங்கள் கவனிக்கப்படாமல் விடப்படுதல். மிக சிறிய துளை காயங்கள் அல்லது சிராய்ப்புகள் சில நேரங்களில் கவனிக்கப்படாமல் போகின்றன. இதனால் அந்த காயங்களுக்கு ரிக் செலுத்தப்படாமல் விடப்படலாம். எனவே நாய் கடித்த ஒவ்வொரு நோயாளிக்கும் நல்ல வெளிச்சத்தில் உடல் முழுவதையும் பரிசோதிக்க வேண்டும். தோலில் ஏற்பட்ட ஒவ்வொரு காயமும் நன்கு சுத்தம் செய்யப்பட்டு தேவையான இடங்களில் ரிக் செலுத்தப்பட வேண்டும். ரிக் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருக்கேன், ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் RIG.
அடுத்தது பார்த்திங்கன்னா 9வது பாசிபிள் அன்டயக்னைஸ்ட் இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஆர் புவர் இண்டிவிஜுவல் இம்யூனோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னென்னா கண்டறியப்படாத நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு அல்லது தனிநபர் நோய் எதிர்ப்பு பதில் பலவீனம். சிலருக்கு அனைத்து தடுப்பூசிகளையும் சரியாக எடுத்துக்கொண்ட பிறகும் ரேபிஸ் வைரஸை செயலிழக்க செய்யும் போதுமான நியூட்ரலைசிங் ஆன்டிபாடி உருவாகாமல் இருக்கலாம். அது ஓவராலுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து. 10வது பார்த்திங்கன்னா வேக்சின் குவாலிட்டி பேட்ச் ஸ்டோரேஜ் இஷ்யூ. வீரியம் குறைந்த காலாவதியான அல்லது தவறான முறையில் சேமிக்கப்பட்ட தடுப்பூசிகள் வெளிப்படையாக சாதாரணமாக தோன்றினாலும் அவை போதுமான பாதுகாப்பை வழங்காமல் போகலாம். தரமற்ற தயாரிப்பு தொகுதிகள் அல்லது போதிய பயிற்சி பெறாத சுகாதார பணியாளர்களாலும் சிகிச்சை தோல்வியடைய வாய்ப்பு உள்ளது. இதை தவிர்க்க தொடர்ச்சியான பணியாளர் பயிற்சி, தடுப்பூசி இருப்பை கண்காணித்தல் மற்றும் பொதுமக்கள் முன் பொறுப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம்.